இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். ஹாய், வெல்கம் டு வைகை கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் தீபாவளி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். முறுக்கு சாதாரண முறுக்கா இல்லாமல் நம்ம ராகி வச்சு எப்படி முறுக்கு செய்யலாங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க கிச்சனுக்குள்ளே போகலாம். ராகி முறுக்கு செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 1 கப் ஃபுல்லாக ராகி ஃப்ளோர் எடுத்திருக்கேன். 1/2 கப் வந்து பேசன் ஃப்ளோர், அதாவது கடலை மாவு எடுத்திருக்கேன். 1/2 கப் ரைஸ் ஃப்ளோர், தேவையான அளவு பட்டர், 1 டீஸ்பூன் வந்து ஓமம், 1 டீஸ்பூன் வந்து எள்ளு, 1/2 டீஸ்பூன் வந்து பெருங்காயத்தூள். இப்போ நம்ம முறுக்கு மாவு ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ இது ஒரு பவுலில் வந்து நம்ம எடுத்து வச்சுக்கோம் இல்லையா, 1 கப் ராகி ஃப்ளோர் நான் எடுத்துக்கிறேன். ஸோ அதுக்குள்ளே 1/2 கப்பு ரைஸ் ஃப்ளோர், 1/2 கப் வந்து பேசன் ஃப்ளோர் கடலை மாவு, இது 1 டீஸ்பூன் எள்ளு, 1 டீஸ்பூன் ஓமம், தேவையான அளவு உப்பு, இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள். இது கூடவே பட்டர் வச்சுருந்தோம் இல்லையா, ஸோ அதை நான் வந்து உருக்கி இது கூட ஊற்றுறேன். 2-3 டீஸ்பூன் பட்டர் உருக்கி ஊற்றலாம். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, முறுக்கு ரொம்பவே ஹார்டாக இல்லாமல் நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். அட் த சேம் டைம் வந்து கொஞ்சம் சாஃப்டாகவும் இருக்கும். இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் ஊற்றி மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி முறுக்கு பிணையும் போது நீங்கள் தேங்காய் பால் கூட ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் பால் ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். பட் நீங்கள் அது 1 வீக் தான் வச்சு யூஸ் பண்ண முடியும். அதுக்கு மேலே வச்சோன்னா அந்த ஸ்மெல் வந்துடும். இதில் நீங்கள் ஓமம் இல்லைன்னா சீரகம் சேர்த்துக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். சீரகம் சேர்த்தனா ரொம்ப வாசமாகவும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி மாவு கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி பிணைச்சிக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் அது வந்து தண்ணியெல்லாம் இழுத்துரும் மாவு. ஸோ அப்போ அகெயின் கெட்டியாயிரும். இப்போ 10 நிமிஷம் நம்ம மாவு மூடி வச்சிடலாம். மாவு ஊறுறதுக்குள்ளே நம்ம இந்த மாதிரி குட்டி குட்டியாக பேப்பர் கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ எண்ணெய் காய வைக்கிறதுக்காக நான் ஒரு பெரிய பாத்திரம் எடுத்திருக்கேன். இதில் வந்து கடலெண்ணெய் இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் எதுனாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் காயறதுக்குள்ளே நம்ம முறுக்கு சுற்றிடலாம். இப்போ மாவு பாருங்கள், நல்லா கெட்டியாயிடுச்சு. இப்போ நல்லா இந்த மாதிரி ஒரு கைப்பிடி அளவு மாவு எடுத்து இந்த மாதிரி நீளமாக உருட்டி வச்சுக்கலாம். அப்போ தான் நம்ம முறுக்கு குழலுக்குள்ளே போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும், கையிலலாம் ஒட்டாது. இதுதான் முறுக்கு அச்சு. இதில் நான் அந்த 3 ஹோல் இருக்கு இல்லையா, இந்த அச்சு எடுத்திருக்கேன். நீங்கள் ஸ்டாரு எதுனாலும் எடுத்துக்கலாம் உங்களுக்கு பிடிச்சது. ஸோ இந்த மாதிரி கரண்டிலேயே நம்ம டைரெக்டாக சுற்றிட்டு அப்படியே எண்ணெயில் போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். கரண்டி இருந்துச்சுன்னா நீங்கள் கரண்டியில் இந்த மாதிரி சுற்றி வச்சுருங்க. 2 கரண்டி மாற்றி கரண்டியில் சுற்ற வரலைன்னா இந்த மாதிரி சின்னதாக பேப்பர் கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, ஸோ அதில் கூட நம்ம சுற்றிக்கலாம். ஸோ அது ஃப்ளாட்டாக இருக்கனால உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக வரும் ஸ்டார்டிங்கில் பண்ணுறவங்களுக்கு. எட்ஜை வந்து இந்த மாதிரி லைட்டாக டச் பண்ணி ஒட்டி வச்சுருங்க. உங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சுன்னா நீங்கள் டேரெக்டாக எண்ணெயில் கூட அப்படியே டேரெக்டாக சுற்றி விட்டுடலாம். ஸோ பிகினிங்கில் இருக்கிறவங்க இந்த மாதிரி பேப்பரில் சுற்றிட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்கள். இந்த மாதிரி பேப்பரில் வச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி கரண்டியில் மாற்றிடலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஒவ்வொரு முறுக்கா எண்ணெயில் போட ஆரம்பிச்சிடலாம். ஸோ நான் 4 முறுக்கு போடுறேன். நல்லா கேப் இருக்கணும். நீங்கள் உங்கள் பாத்திரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. பாத்திரம் சின்னதாக இருந்தது நீங்கள் 2 3 அந்த மாதிரி மட்டும் யூஸ் பண்ணுங்கள். நுரை கொஞ்சம் அடங்கணும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு போட்ட முறுக்கு கொஞ்சம் நுரை அடங்கிடுச்சு, அதனால நான் லைட்டாக திருப்பி விட்டுறேன். இப்போ மற்ற முறுக்கும் நுரை அடங்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம இப்போதையும் கொஞ்சம் டர்ன் பண்ணி விட்டுடலாம். ஓகே, இப்போ இது குக் ஆயிடுச்சு. ஸோ நுரை அடங்கிடுச்சுன்னா குக் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ நம்ம எடுக்கிறதுக்கு கரெக்டான ஸ்டேஜ் அது. இப்போ நுரை இல்லாத முறுக்கை நம்ம இப்போ எடுத்துடலாம். இதுவும் பாருங்கள், இப்போ இதுவும் குக் ஆயிடுச்சு. ஸோ இதையும் நம்ம எடுத்துடலாம். முறுக்கு பொரிஞ்சது நம்ம டப்பாவில் போட்டு அடைக்கக்கூடாது, கொஞ்சம் ஆற விடணும். இந்த மாதிரி பேப்பரில் போட்டோன்னா எண்ணெயெல்லாம் அப்சர்வ் ஆயிரும். இதுக்கப்புறம் நீங்கள் ஒரு பாக்ஸில் போட்டு வச்சிட்டிங்கன்னா 1 மந்த் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். மற்ற முறுக்கை விட ராகி முறுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது நீங்கள் முறுக்கு மட்டும் இல்லாமல் இதில் லைட்டாக மிளகாப்பொடி கலந்து நீங்கள் சேவ் மாதிரியும் சுடலாம். இதே தான், மிளகாப்பொடி மட்டும் கலந்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக கடகடன்னு உடையுதுன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த மாதிரி ஈஸியாக டேஸ்டியாக ஹெல்த்தியாக சமைக்க நம்ம வைகை கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
உங்களை இதே மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.